போன வெயிடா அப்படின்னு சொன்னா இன்னொரு 5 மினிட்ஸ்மா இன்னொரு 5 மினிட்ஸ்மான்னு சொல்ற பசங்க உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா தென் இந்த கதை இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரியா உங்க பசங்க கிட்ட சொல்லுங்க. அண்ட் சேஞ்சஸ் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணுங்க. ஏன்னா இதுல நான் ஒரு முக்கியமான பேரண்டல் டிப் சொல்ல போறேன். அந்த பேரண்டல் டிப் மூலியமா இந்த கதையை உங்களோட ரியல் லைஃப்ல எப்படி இன்டெகிரேட் பண்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையில ஆரவ்னு ஒரு 8 வயசு பையன். அவனுக்கு டேப்ஸ், மொபைல்ஸ், வீடியோ கேம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே ஃபர்ஸ்ட் பேக்கை வச்சுட்டு போய் டிவி ரிமோட் இல்லைன்னா மொபைல தான் தேடுவான். அண்ட் எஸ்பெஷலி பெட் டைம் வந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைலாக். இன்னொரு 5 மினிட்ஸ்மா, இந்த ஒரு கேம் மட்டும் லாஸ்ட் கேம், இந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு டைலாக் வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் அம்மா அப்பாவும் என்ன யோசிச்சாங்க, சரி அவன் டயர்டா இருக்கான், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக மொபைல் பார்க்கட்டும் அப்படின்னு அவங்களும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்லோலி இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே வந்தது. எப்பயுமே வெளியில போய் விளையாடுற ஆரவ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டா போறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதே இல்லை. நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மொபைல்லயே விளையாட ஆரம்பிச்சிருவான். டின்னர் டைம்லயும் பாத்தீங்கன்னா அவனோட ஃபோக்கஸ் சாப்பாட்டுல இருக்காது. அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு எப்படா திருப்பி போய் மொபைல் எடுத்து விளையாடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருப்பான். அவனோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் ஆகுதுங்கிறது அவங்க அம்மா நல்லாவே ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவனுடைய ஸ்லீப் டைம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வந்தது. அண்ட் அவங்களுக்கு அது ஒரு பெரிய வருத்தத்தையும் கொடுத்துச்சு. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இதை பத்தி யோசிச்சுட்டே இருந்துட்டே இருந்தாங்க. இதுல இருந்து எப்படிடா இவனுடைய மொபைல் டைம் குறைக்கிறது அப்படின்ட்டு. இது போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி பெட் டைம் வந்தது. ஆரவ் அம்மா போனை வைக்க சொன்னாங்க. அவன் ஆஸ் யூஷுவல் 5 மினிட்ஸ்ன்னு சொன்னான். அன்னைக்கு அவங்க அம்மாக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுச்சு. நீ போன் பார்த்தது போதும், நீ போனை வெயின்னு அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி லைட் ஆஃப் பண்றாங்க. ஆரவுக்கு பயங்கர அப்செட். அவன் பயங்கரமா அழுகுறான். நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் போன் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்ட்டு அழுதுகிட்டே அன்னைக்கு தூங்கிடுறான். அண்ட் இப்பதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஸ்டோரியில. அவன் தூங்குனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு கனவு வருது. அண்ட் அந்த கனவுல பாத்தீங்கன்னா அவன் போனை விளையாடிக்கிட்டே இருப்பான். இப்படி குனிஞ்சு நம்ம விளையாடுவோம் பாத்தீங்களா. சோ அதே மாதிரியே அவன் அந்த போன்ல விளையாடிட்டே இருக்கான். டக்குன்னு அந்த போன் உள்ளேயே போயிடுறான். சோ இப்ப அவன் வந்து நிஜ உலகத்துல இருந்து ஒரு போனுன்ற ஒரு வேர்ல்டுக்குள்ள போயிட்டான். நாங்க சுத்தி பாக்குறோம், ஃபுல்லா ஒரே கலர்ஃபுல் ஸ்கிரீன்ஸ், பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ், டேப்ஸ், ஒரே க்ளோயிங் லைட்ஸ். அண்ட் அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரே ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். ஃபுல்லா ஸ்கிரீன்ஸ் தான். அண்ட் அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இருந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான கிரியேச்சர் ஒண்ணு வந்து வெளியில வருது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ஆரோடைய கண்ணு முன்னாடி வந்து வருது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனி ஐஸ். அதுக்கு ரொம்ப ஷைனி ஐஸ் இருந்தது. அண்ட் அதனுடைய கண்ணு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செல்போனுடைய 2 செல்போன் வந்து அது கண்ணுல வச்ச மாதிரி இருந்தது. உடனே ஆரவ் கிட்ட வந்து கை கொடுக்குது. ஹலோ, நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்கிரீன் டைம் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுது. சிரிக்குது. ஆரவ் பாக்குறான். நீ வந்து நான் டெய்லி விளையாடுற அந்த கேம் தானா நீ அப்படின்னு கேக்குறான். ஆமா, டெய்லி நான் உன் கூட தான் இருக்கேன். நான் தான் உன் கூட டெய்லி விளையாடுற அந்த கேம். பட் நான் இருக்கிறதே நீ வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா உன்னோட கண்ணுடைய எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட வந்துடும். உன்னோட டைமோட கண்ட்ரோல் எல்லாமே என்கிட்ட வந்துடும். நீ எப்பயுமே என் கூட தான் இருப்ப. நோ ஃபுட்பால், நோ டிராயிங், நோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி மீ. அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆரவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து ஆரவ் கிட்ட சொல்லுது. அண்ட் அப்ப வந்து ஆரவுக்கு ஒரு விஷயம் டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. திருப்பி சுத்தி சுத்தி அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் பாக்குறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அப்ப அவனுக்கு தோணுது, ஆஹா நம்ம இத்தனை நாளா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இல்ல. நம்ம அப்பா கூட போய் ஃபுட்பால் கிரவுண்ட்ல எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு ஓடி விளையாடி இருக்கோம். அம்மா கிட்ட பெட் டைம் அப்ப ஸ்டோரிஸ் கேட்டுட்டே தூங்கின நாள்லாம் இருக்கு. அண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில்லியா ஜோக்ஸ் அடிச்சுட்டு நம்ம ரோட்ல நடந்து போயிருக்கோம். இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல நம்ம இந்த புது மொபைல் ஃப்ரெண்ட் வந்த உடனே அப்படின்னு அவனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அண்ட் இவனுக்கு இந்த தாட் வந்ததும் மொபைல் மான்ஸ்டருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. உடனே மொபைல் மான்ஸ்டர் சொல்லுது, இத பாரு, யூ கான்ட் ஹேவ் போத் அப்படின்னு சொல்லுது. திருப்பி ஆரவுக்கு அப்படியே படப்படன்னு ஆகுது. அவன் பாக்கெட்டை டச் பண்ணி பாக்குறான். அதாவது திறந்து பார்த்தா அதுல ஒரு அழகான போட்டோ இருக்கு. அண்ட் அந்த போட்டோ பாத்தீங்கன்னா அவனுடைய ஒரு மெமரி. ஒரு கிரவுண்ட்ல அவன் விளையாடிட்டு இருக்கும் போது அப்படியே வேர்த்து ஊத்துது. பட் ஆனா ஃபேஸ்ல ஒரு பயங்கர ஆங்ஸைட்டி. மேட்ச்ல அவங்க இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு போட்டோ சைட்ல அவங்க அப்பா அம்மா வந்து சியர் பண்ணிட்டு இருக்காங்க அவன் அந்த கேமை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த போட்டோவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். அந்த பழைய மெமரிக்கு போறான். அதுல ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ் அப்படிங்கிறது தான் அதுல எழுதி இருக்கு. அப்ப ஆரவ் சொல்றான், இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கிட்டயே சொல்லும் போது மான்ஸ்டர் சொல்லுது, உனக்கு எப்பயுமே ஒரு சான்ஸ் இருக்கு. நான் 5 மினிட்ஸ் அப்படின்னு உன்கிட்ட கேட்பேன். நீ அந்த டைம்ல மட்டும்
நீ சாய்ஸ் எடுத்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அண்ட் இப்ப சொல்லு, நீ என்ன டிசைட் பண்ண போற? இன்னொரு 5 minutes என் கூட இருக்க போறியா அப்படின்னு சொல்றான். பட் இந்த தடவை ஆரவ் ரொம்ப நிதானமா யோசிச்சு நிறுத்தி, இல்ல இல்ல இனிமே 5 minutes வரும்போது நான் என்னுடைய ரியல் வேர்ல்டு தான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த போட்டோவை பாக்குறான். இல்ல இல்ல நீ என் கூட தான் இருக்கணும் 5 minutes அப்படின்னு அந்த மான்ஸ்டர் அவன் கையை பிடிச்சி இழுக்குது. அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. டக்குன்னு பார்த்தா ஃபுல்லா டார்க் ஆயிடுது. கண்ணை திறந்து பாக்குறான் ஆரவ். அப்பாடா இது கனவுடா, நம்ம மொபைல் மான்ஸ்டர் வந்து நம்ம கனவுலதான் இருக்கு, நம்ம ரியல் உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அன்னைக்கு அவன் ஜன்னல் பக்கத்துல நின்று அந்த சன்னை முதல்ல சூரிய ஒளியை வந்து ரசிக்கிறான். சுத்தி இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் பாக்குறான். இதுல எதுவுமே அந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அப்பதான் அவனுக்கு இந்த ரியல் வேர்ல்டுக்கும் டிஜிட்டல் வேர்ல்டுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அன்னைக்கு அவங்க அம்மாவுடைய சர்ப்ரைஸ்க்கு பாத்தீங்கன்னா அவன் கிச்சனுக்கு நடந்து போறான். அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அவன் சொல்றான், அம்மா அப்பா இனிமே நான் வந்து டைமர் வச்சு மட்டும்தான் போன் பார்ப்பேன். அண்ட் இந்த வீக்கெண்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அவனுக்கு இப்ப இந்த வார்ம் வேர்ல்டு, ஃப்ரெண்ட்ஸ், கேம்ஸ், நிஜமான சந்தோஷம், அம்மா அப்பாவுடைய அரவணைப்பு, அந்த கொஞ்சல் எல்லாத்தோட அருமையும் அந்த ஒரு கனவு அவனுக்கு ரொம்ப ஈஸியா புரிய வச்சுது. அண்ட் பெர்ஃபெக்டா இல்லைனாலும் இன்னும் சில நாள்ல ஜஸ்ட் 5 minutes சொல்ற ஆரவ் இருக்கான். பட் அந்த மான்ஸ்டருடைய சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த மாரல தான் உங்க குழந்தைக்கு நீங்க சிம்பிளா சொல்லணும். ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஃபன்னு தான், ஆனா ரியல் லைஃப்ல தான் மேஜிக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அந்த மான்ஸ்டர் சொன்ன மாதிரி உனக்கு எப்பயுமே சாய்ஸ், யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ். அந்த மான்ஸ்டர் 5 minutes கேட்கும் போது நீ மான்ஸ்டரை சூஸ் பண்ண போறியா, ரியல் வேர்ல்ட சூஸ் பண்ண போறியா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அண்ட் இப்போ நம்ம பேரண்டல் டிப்க்கு வரலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கும்போது ஆரவ் கிட்ட அந்த மான்ஸ்டர் கேட்கிற மாதிரி ஒரு சீன் வரும். சோ நீங்க அதே மாதிரி கேளுங்க, நீ ஆரவா இருந்தா அந்த இடத்துல என்ன டிசைட் பண்ணிருப்ப, அது 5 minutes கேட்கும்போது ரியல் வேர்ல்டுக்கு வரணும்னு சூஸ் பண்ணுவியா அப்படிங்கறத கேளுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு அவங்க ஸ்கிரீன் டைம் ரொட்டீனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுங்க. இன்னைக்கு 30 minutes போன் பாக்குறதுக்கு பதிலா 20 minutes பார்த்துட்டு 10 minutes பார்க்குக்கு போலாமா, இல்லைன்னா இன்னைக்கு என் கூட போர்ட் கேம் விளையாடுறியா. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பசங்க கிட்ட சின்ன சின்ன டைமை ரீப்ளேஸ் பண்றதுக்கு கொடுங்க. அண்ட் உங்க பசங்க எப்பவுமே முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த முடிவுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஜஸ்ட் 5 more minutes அப்படின்ற ஃபைட் கொஞ்சம் கொஞ்சமா கோஆபரேஷனா மாறி போயிடும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இன்னும் ஒரு விஷயம் பண்ணுங்க. இதே மாதிரியே ஏதாவது ஒரு அம்மா அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, என் பையன் போனே வைக்க மாட்டான், 5 நிமிஷம் நாள் ஃபுல்லா போகுதுன்ட்டு. அந்த மாதிரி உங்ககிட்ட சொன்ன ஏதாவது ஒரு அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ் அப்படிங்கிறது எல்லா குழந்தைங்க மனசுலையும் பதிய வைக்கணும். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு நிறைய காம் அண்ட் ஜென்டில் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்டோரிஸ் மூலியமா ஸ்லோ பட் ரியல் சேஞ்சஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம்.